ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேப்பர் ராக்கெட் ஃப்ரம். இன்றைக்கி நம்ம ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஷிஃப்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழி வச்சுருந்த இந்த ரூமில் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்கும். அதில் இருந்த நாட்டுக்கோழி எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கோழி மட்டும் இப்போ மிச்சம் இருக்குது. அது கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதனால் தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குதான் அது சரியானோடனே அதையும் மாற்றிடுவோம். இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து என்னென்ன இருக்குன்றது காட்டுறேன். இந்த பக்கம் வந்து கருங்கோழி இருக்குது. அதை தான் இன்றைக்கி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இங்கே இன்னும் வந்து சண்டைக்கோழிங்க இருக்குது. படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரே மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளஸ் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது. இது சண்டைக்கோழியெல்லாம் இப்போது இன்னொரு கொஞ்சம் டிலே பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா வான்கோழிங்களும் நம்ம மேலே வச்சு வளர்த்துட்ருக்கோம். என்ன விஷயம்னா, வான்கோழி குஞ்சியாக எடுத்துகிட்டோன்னே நம்ம கண் எதிர்க்க வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைஸ் ஆனப்புறம் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டுருவோம். வெளியில் வந்து நான் அப்போவே வந்து நம்ம நாட்டுக்கோழி எல்லாத்தையும் பொட்டை கோழி எல்லாத்தையும் உள்ள ரூமில் எடுக்கும்போது சேவல் நம்மக்கிட்ட குஞ்சு எடுத்து நிறைய வந்துச்சு. அது எல்லாத்தையும் வெளில விட்டுருந்தேன். அதெல்லாம் சண்டை போட்டு இருந்ததில் இவர் ஓவராக சண்டை அடி வாங்கி பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் கொட்டியிருக்கோம். ஸோ சண்டைக்கோழிங்க, அப்புறம் இங்கே இருக்கிற சேவலுங்க, அப்புறம் வந்து வான்கோழி இதெல்லாம் இருக்குது. வாங்க, இப்போ மார்னிங் டைம். ஐ ஃபீல் ஸோ லேசி. வாங்க குடிக்கணும். எடுத்தால் எவ்வளோ செய்யலாம் யூஸ்ஃபுல்லாக. வாடகையே விட்டு போயிடலாம். சின்ன பேச்சுலர் ரூம் போட்டால் வந்து உட்காந்து இந்த ஆமாம், இந்த இந்திக்காரங்க வந்துடுறாங்க. ஆமாம், இப்போ இந்த கருங்கோழி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இதை பிடிக்கிறது எப்பவுமே கடுப்பான வேலை. தீனி போட்டு தான் பிடிப்பேன் நான். தரப்பா திறந்து வைங்க. இதை வந்தால் வந்துக்கிட்டோம். உங்களை தாண்டி வராது. நீங்கள் இங்கே இருக்கிறதுனால வராது. எல்லா கோழியும் காலை கட்டி தான் மூட்டையில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த மூட்டை வந்து அது அந்த நூலாக இருக்கிறதுனால பிரச்சனை. அப்படியேப்பா இங்கே மட்டும் இது கடைசியாக எடுத்துகிட்டு போகலாமா? இது கடைசியாக எடுத்துகிட்டு போகலாம். விட்டுருவோம். சண்டை போடுவோம். வேணாம், இங்கே இருக்கட்டும். வெளில போனால் சண்டை போடுவோம். சரி அது ஒன்றும் கிராஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்காக, வெயிட் ஏறதுக்காக. அதே மாதிரி அது கூடலாம் கிராஸ் ஆகக்கூடாது. இது கிராஸ் ஆனது தான். கிட்ட ஒரிஜினலும் இருக்குது, கிராஸும் இருக்குது. கிராஸ் வந்து வெயிட்டுக்காக கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது. அது பரவாயில்ல, நாட்டுக்கோழி பிடிக்கவே முடியல. கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவான். எதுக்குன்னா வேலைக்கு ஆகலாம் ஏதாவது சொன்னான்னா. ஏன்னா கூரை ஏறி கோழி பிடிக்கிறது வந்து அதே பிடிக்காதவனும் இவரு வானம் ஏறி வைகுண்டம் போகிறாங்க. அவசியமாக
பயப்படக்கூடாது, அங்கேயே நிற்கணும். அப்போ தான் வெளில போகாது, இல்லைன்னா வெளில பூந்து போயிடும். நீ நாட்டுக்கோழி பிடிக்கும்போது வந்து தான் நல்லா இருந்திருக்கும், கலர்ஃபுல்லாக. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வெயிட்டே கிடையாதா, கையில் மாட்டவே மாட்டாது. இந்த பொட்டைக்கோழி கூட வெயிட் இருக்கு. இப்போ 2 கால் கட்டி கூட ஓடுது. ஓகே ஓகே இருக்கு. குனி கீழே குனி. ஆ என்ன சொல்றாங்க, ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா வெளில வந்துருச்சு. ஏறி நல்ல வேலை கையில் மாட்டுச்சு. அம்மா பார்த்து சொன்னாங்க. இந்த வாரம் அமுக்காது போனேன். ஆ ஆ எத்தனை ஒன்னே வந்தாங்க. வெளில அச்சிக்க போகுது, கொஞ்சம் பாரு. எதுவோ நான் இதில் போட்டேன். இது பைவ் இல்லையா? ஆ சரி. கருப்பா இருக்கனால காக்கான்னு அடிச்சிருச்சு. இல்லை காக்கா குரல் தான், குரல். அங்கே இல்லை. சார் இது இது நாட்டுக்கோழி கிராஸ். நாட்டுக்கோழி வீட்டில் இருக்குது. யாரு அது? யாரு தூக்கும் போது தான் தெரியும். மேக்ஸிமம் கருங்கோழியை வந்து குத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொந்தக்கோழி கிராஸில் தான் எடுத்துன்னு வந்துருக்கோம் நம்ம. லூஸாக இருக்கு. ஏய் என்ன வெளில போகணுமா? போ, அப்படியே வெளில போவேன். ஆமாம் அங்கே நில்லு. வராது, தள்ளினா வந்துடும். நீங்க வாங்க. நீங்கள் தள்ளினே வாங்க, வந்துடும். ஹாய். ஹலோ இருடா டே, நான் திருப்பி கால் பண்ணுறேன். கோழி பிடிச்சிட்டு இருக்கேன் வர. முடிச்சிரு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் டைமும் வந்து நாட்டுக்கோழியை நம்ம பிடிச்சி கட்டிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துன்னு போய் அங்கே நம்ம இறக்கி விட்டு அங்கேயும் வந்து நம்ம ஃப்ரீயாக அதை விட்டுருவோம். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ until then, bye bye guys, take care.